கள்ளக்குறிச்சி அருகே திம்மாபுரம் கிராமத்தில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அதிகாரிகள் அகற்ற வந்த நிலையில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். பொன்னுசாமி, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள திம்மாபுரம் கிராமத்தில் 32 குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் திடீரென அகற்ற வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள திம்மாபுரம் கிராமத்தில் சர்வே நம்பர் 67/1 பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான கோயில் மானியம் நிலம் 1 ஏக்கர் 26 சென்ட் உள்ளது. இதில் சுமார் 43 ஆண்டு காலமாக அப்பகுதி மக்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். 32 குடும்பங்கள் இந்த இடத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் இன்று காலை திடீரென ஜேசிபி வாகனங்களை எடுத்து வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் ஆக்கிரமிப்பு அகற்றுவதாக கூறிய நிலையில் குடியிருப்பு வாசிகள் திடீரென தங்களது வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதன் பின்பு தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என அதிகாரிகளிடம் மற்றும் காவல்துறையினரிடம் கேட்டுக்கொண்டதால் குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து அதிகாரிகளுடன் காலையிலிருந்து தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் அதிகாரிகள் மேலதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து 10 நாட்கள் அவகாசம் அளித்தனர். காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அதன் பின்புதான் திரும்பி சென்றனர். இதன் பின்பு குடியிருப்பு வாசிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அஸ்வினி, கள்ளக்குறிச்சி அருகே திம்மாபுரம் கிராமத்தில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அதிகாரிகள் அகற்ற வந்த நிலையில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். பொன்னுசாமி, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள திம்மாபுரம் கிராமத்தில் 32 குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் திடீரென அகற்ற வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள திம்மாபுரம் கிராமத்தில் சர்வே நம்பர் 67/1 பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான கோயில் மானியம் நிலம் 1 ஏக்கர் 26 சென்ட் உள்ளது. இதில் சுமார் 43 ஆண்டு காலமாக அப்பகுதி மக்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். 32 குடும்பங்கள் இந்த இடத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் இன்று காலை திடீரென ஜேசிபி வாகனங்களை எடுத்து வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் ஆக்கிரமிப்பு அகற்றுவதாக கூறிய நிலையில் குடியிருப்பு வாசிகள் திடீரென தங்களது வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதன் பின்பு தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என அதிகாரிகளிடம் மற்றும் காவல்துறையினரிடம் கேட்டுக்கொண்டதால் குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து அதிகாரிகளுடன் காலையிலிருந்து தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் அதிகாரிகள் மேலதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து 10 நாட்கள் அவகாசம் அளித்தனர். காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அதன் பின்புதான் திரும்பி சென்றனர். இதன் பின்பு குடியிருப்பு வாசிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பொன்னுசாமி.